கண்ணகி நகர் கார்த்திகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய பெயர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக சுற்றிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ அந்த பெண்ணுடைய அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம், அந்த கதையை கொஞ்சம் கேட்கும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும், ஒரு கேம் ஸ்பிரிட்டெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை வந்து அந்த பெண்ணை பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் பிறந்திருக்கிறவங்க தான் கண்ணகி நகர் கார்த்திகா அப்படிங்கிற அந்த பெண். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பிறந்தவங்க. அந்த அளவுக்கு வீட்டில் கஷ்டம். அவங்களுடைய அம்மா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்களுடைய அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ஐ திங்க் இந்த கொத்தனார் இல்லை இந்த கட்டுமான தொழில் செய்வாங்க இல்லையா, அது போன்ற ஒரு நபர் அவங்களுடைய அப்பா. அவங்களுடைய குடும்பமே ஒரு தினக்கூலி, தினம் வரக்கூடிய அந்த காசை நம்பி தான் இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்ணுடைய கனவு என்பது வேற மாதிரிங்க. ஸோ இப்போ சாதிச்சு காமிச்சிருக்காங்க. என்ன ஆகியிருக்குன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து 6வது படிக்கிறதுல இருந்தே இந்த கபடி போட்டி மேலே அந்தளவுக்கு ஒரு அபிமானம், பிரியம், அது மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த கண்ணகி நகரில் வந்து பக்கத்தில் பெருசாக கிரவுண்டெல்லாம் கிடையாது. 6வதுலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த கபடியை வந்து நல்லா கையாண்டு அதில் நல்லா விளையாட கற்றுக்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து 10th எக்ஸாம் எழுதும்போது 10th போர்டு எக்ஸாமே தவிர்த்துட்டு இவங்க வந்து கபடி விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுதான் கொஞ்சம் எனக்கு வந்து இது இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. ஸோ எக்ஸாம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் கேம் முக்கியமாக இருந்தாலும் எக்ஸாம் என்பதும் ரொம்ப முக்கியம். ஆனால் கார்த்திகா அவர்கள் வந்து அந்த 10th எக்ஸாமையும் தவிர்த்துட்டு அவங்க போயிட்டு கபடி ஆடி இருக்காங்களாம். ஸோ அப்படி கபடி ஆடி ஸ்கூல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலு அப்படின்னு தாண்டி இப்போ எங்கே போய் நின்று இருக்காங்க தெரியுமா? ஏஷியன் யூத் கேம்ஸில் தாய்லாந்து, நைஜீரியா அப்படின்ட்டு பெரிய பெரிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த கபடி டீம்ஸ் எல்லாரையும் சும்மா அவங்க வந்து ஜெயிச்சு ஓட விட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து தங்கம் வாங்கி தந்திருக்காங்க. நம்மளுடைய கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் விளையாடி இருக்கக்கூடிய அந்த விளையாட்டால் இந்தியா தங்கம் வென்றிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான மரியாதையை வந்து இப்போ வந்து எல்லாரும் சந்துக்கிட்டு இருக்காங்களான்னு பார்க்கும்போது கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த பெண்ணை பற்றி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நானே அந்த பெண்ணுடைய நியூஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 2-3 இடத்துல நான் பார்த்து கிளிக் பண்ணி பார்த்ததால தான் இந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த அளவுக்கு ஒரு தாமதம்? கபடி வந்து யாருடைய விளையாட்டு தெரியுமா? தமிழர்களுடைய, நம்மளுடைய விளையாட்டு தான் கபடி. இந்த இடத்துல வந்து செஸ்ஸுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் தரோம். அதுவும் ஒரு கேம் தான், முக்கியம் தரணுன்றது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் நம்ம ஆர்ஜினில் வந்து வந்த விளையாட்டுக்கு நம்ம என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? அதில் சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸுக்கு நம்ம என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன ஊக்குவிப்பு பண்ணுறோம்? கோல்டு மெடல் இந்தியாவுக்கு வாங்கி தந்திருக்கக்கூடிய பெண், ஆனால் பெருசாக பேசப்படலை. ஸோ எனவே நண்பர்களே, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பற்றி ஒரு சில நபர்கள் வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறதால அந்த பெண் வந்து இப்போ மக்களுக்கு மத்தியில் வந்து பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிவிகே கட்சியின் சார்பாக அந்த பெண்ணுக்கு வந்து ஆரவார வரவேற்பு என்பது கொடுத்துருக்காங்க. சூப்பர், வெரி குட், வேற லெவல், இதுதான் தேவை. ஏன்பா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆர்ஜினான அந்த கேமில் நம்ம பொண்ணு சூப்பராக விளையாடி கோல்டு மெடல் வாங்கி தந்திருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இது போன்ற விஷயத்த இல்லையா வைரல் பண்ணணும். எனவே நண்பர்களே, இந்த இடத்துல வந்து கார்த்திகா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இதயம் தாண்டி நிறைய இடத்துல இருந்து பாராட்டுக்கள் வரும்ன்றத வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அவங்க இன்னமும் மென்மேலும் உயர்ந்து அவங்க வந்து அந்த கேமில் வந்து டாப்புக்கு போவாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த போன்ற பெண்களுடைய இது போன்ற கதைகளை வந்து கேட்கும்போது நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ இவங்கள பற்றியான இந்த நியூஸ்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இதை பற்றி பேசுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னதுன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க.